மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் ராசிநாதன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வக்ரம் அடைய போறாரு அப்படின்ற போது உள்ளுக்குள்ள தேவையில்லாம நம்மளுக்குள்ளேயே ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த முளையிலேயே கட் பண்ணிடுங்க. எப்பவுமே எதுக்கு நம்ம ராசி பலன் பாக்குறோம், எப்போ சூப்பரா, எப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணுன்றதுக்காண்டி. அதனால இந்த தடவை நீங்க எதுல கவனமா இருக்கணும்னா உங்ககிட்ட நீங்க கவனமா இருக்கணும். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, நம்ம கிட்ட நம்ம கவனமா இருக்கணும். தேவையில்லாம நம்மளுக்குள்ள எழக்கூடிய அந்த அந்த தாட் இருக்குல்ல, அதுல எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. என் பின்னாடி கடவுள் இருக்கான் அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மனதிற்கு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. என்ன தெய்வத்தை இந்த தடவை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. முடியும்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நாராயணன் சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது எந்த படுத்த குளம், நின்ற குளம், அமர்ந்த குளம், எந்த குளத்துல இருந்தாலுமே பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது இல்லாட்டி வீட்டுல கூட இருக்குன்னா தினம் கோவிலுக்கு தான் இந்த நேரம் போகணும். வீடா இருந்தா தினம் ஒரு 6 to 7 லைட்டா காலையில என்ன ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எந்திரிச்சு சுப்பிரபாதத்தை போட்டு விட்டுட்டு உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதம் அந்த மகத்துவத்தை நீங்கள் உணர்வீர்கள். நிறைய பூக்களோடு கூடிய செடிகள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த தடவை மான் பார்ப்பீங்க, இல்ல பூக்களோடு இருக்கக்கூடிய செடி பார்ப்பீங்க. ரெண்டுல எது பார்த்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க்கை பூத்து குலுங்க போகுதுன்றதை இதன் மூலமாகத்தான் பிரபஞ்சம் சொல்லும். சோ இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு.